கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. உண்மையாலுமே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் முற்றிலுமாய் மாறும்போது நம்மை யாராலும் எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. இதுதான் ரோமர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலே 36லிருந்து 39 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏனென்றால் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ரட்சிப்பு அவருடையது என்று சொல்லுகிறார். நாம் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலே நம்மை பிரிக்க முடியாது. தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய துன்பமானாலும் ஒரு பசி நிலையில் வந்தாலும் நாம் அவரை விட்டு பிரிய மாட்டோம். அவரை என்ன செய்ய மாட்டோம்? இது பண்ண மாட்டோம். என்ன சொல்வது? அவரை வெறுக்க மாட்டோம் இல்லையா? இன்னொன்று, உயர்வானாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் தாழ்ந்த நிலையில் ரொம்ப ஏழ்மை போனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவர் பிரிய மாட்டோம். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அதான் நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தும் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்ட்டு இல்லையா? நம்ம அவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பிரிய மாட்டோம். பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.